Om Sharavana Bhava. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of first year students. So today we are at the day 6 class in your Python programming, and then your subject code is GE8151. Okay. So today we are just going to see a continuation of your previous class. In previous class we have seen very important topic, that is about flow chart. So we just stopped the topic at the middle. So today we are going to see a continuation of the topic. So before entering into a continuation, I just want to give a overview of your previous class section. Okay. So in previous class, I said what is meant by flowchart. Why we are using flowchart. In what are the possible ways they ask the question under the topic flowchart. So flowchart is nothing but your pictorial representation of an algorithm. It's an important 2-mark question and then part B question also. ஸோ ஃப்ளோ சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைனிங் பார்ட் மாதிரி டிரைவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ப்ரோக்ராமர் இருக்கார் அப்படின்னா while seeing that flow chart the programmer will understand what that program contains. ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட்டை பார்க்கும்போது ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக படித்து பார்க்கணுன்ற நெசசிட்டி இல்லாமல் அந்த பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் ஒரு டிசைனிங்கை பார்க்கும்போதே அந்த ப்ரோக்ராமர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது அப்படின்ற கண்டென்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். ஸோ அதுக்காக தான் வந்து ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளோ சார்ட், அல்காரிதம் அண்ட் சூடோகோட், ஸோ ஆல் 3 ஆர் அண்டர் தி சிங்கிள் குரூப். சரிங்களா? ஸோ இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் எந்த ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அந்த ஒரு சிங்கிள் கொஸ்டினுக்கு we can write all these 3 types individually. ஏற்கனவே நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனுடைய 3 டைப்ஸ்மே நம்ம எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேசிட்டேன் ப்ரீவியஸ் கிளாஸ் செக்ஷன். ஓகே. தென் யோர் ஃப்ளோ சார்ட் இஸ் அன் விஷுவல் வே ஆஃப் ரெப்ரசன்டிங். ஒரு இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ எப்படி இருக்கோ அதோட இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக வந்து we can represent by using the symbols. Okay. Then we have seen some of our guidelines for preparing your flow chart. So what are the guidelines? Simple or overview சொல்லுங்க பார்க்கலாம். Anyone? Yes, very good. It contains the standard symbols. So symbols வந்து ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கும். கனெக்டர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேப் இருக்கா. இப்போ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் அப்படின்னா என்ன ஷேப்? வெரி குட், தட் இஸ் யோர் ஓவல் ஷேப். தென் ஃபார் டெசிஷன் மேக்கிங், வெரி குட், பேரலோகிராம், இன்புட் அவுட்புட் கொடுக்கறதுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய கைட்லைன்ஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் தி ஃப்ளோ சார்ட். தென் வி ஹவ் சீன் சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். ஸோ யர் ஃப்ளோ சார்ட் இஸ் மேக்ஸ் அ லாஜிக்கல் கிளியர். தென் யூ கேன் ஹேவ் அ கம்யூனிகேஷன், effective analysis. You can use this flowchart for coding and then debugging. Debuggingனா என்னன்னா நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது எரர்ஸ் இருக்கு அப்படின்னா you can find out the errors and you can correct that errors. That is called as your debugging. Okay. So next we have seen about the flowchart symbol. So this is your standard symbol. So இவ்வளவுதான் சிம்பிளானா கிடையாது. So these are all your standard symbols. So oval shape is used for start and end. அதாவது beginning and then end of a program க்கு யூஸ் பண்றாங்க. Then for parallelogram, it denotes an input and output operation. இப்போ ரெக்டாங்கிள் அப்படின்னா இட் யூஸ்டு ஃபார் யோர் கேல்குலேஷன், ஒரு அடிஷன், ஒரு சப்ராக்ஷன், அது மாதிரி வந்து எந்த ஒரு கேல்குலேஷன் இருந்தாலும் ஒரு ஃபார்முலா வச்சு நான் கேல்குலேட் பண்ண குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நான் ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்ணேன் அப்படின்னா அந்த கேல்குலேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்குள்ளே மென்ஷன் பண்ணலாம். Then your next one is diamond shape. So this diamond shape is used for your decision making. Okay, so decision making க்கு diamond shape யூஸ் பண்ணாங்க. Then these are your simple example. இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து சீக்வன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் ஸ்டார்டிங் தி ப்ரோக்ராம், அதில் ஓவரில் கொடுத்துருக்கோம். ஸோ ரீட் பண்ணுற ஏ கமா பி வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுக்கறது. ஸோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி பேரலோகிராம். ஸோ நான் கேல்குலேட் பண்ணுற சம் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஸோ டிஸ்பிளே பண்ணுற பிரிண்ட் வந்து அகைன் பேரலோகிராம். தென் வி ஸ்டாப் தி ப்ரோக்ராம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், விச் இஸ் கிரேட்டர். ஸோ ஏ கிரேட்டரா, பி கிரேட்டரா, சி கிரேட்டரா. ஸோ டிசிஷன் மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ஷேப்பு எஸ் ஆர் நோ ஆர் எஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுக்காக ஃப்ளோ சார்ட்டில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வி ஹவ் பீன் சீன் தட். ஸோ திஸ் இஸ் யுவர் பிரிண்ட் த நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட். ஸோ ஈவன் ஆர் ஆட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலோ 2 பண்ணி ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர். இஃப் இட் இஸ் நாட் 0 அப்படின்னா தட் இஸ் யோர் odd number. Okay, so இதே வந்து பார்த்தா நமக்கு we have seen the same question for your algorithm and pseudocode also. So ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா again நான் இதை தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் அந்த கொஸ்டினில் you can write all these 3 types. So algorithm, pseudocode and
ஃப்ளோ சார்ட் மூணுமே வந்து பார்த்தா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we have seen about the limitations of flow chart. ஸோ இந்த limitation of flow chart தான் நம்ம இன்னைக்கு புதுசாக பார்க்க வேண்டிய டாபிக். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் ரிவைஸ் பண்ணோம். now we'll see the limitation of flow chart. ஸோ லிமிட்டேஷன் அப்படின்னும் போது ஸோ ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு லிமிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிக்டோரியல் ஃபார்மேட்டில் நான் ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ப்ரோக்ராமிங் பர்பஸ்க்கு என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஃப்ளோ சார்ட் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணலாம், அவ்வளோதானே தவிர அதுக்கான ப்ரோக்ராமிங் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்காது. ஸோ தட் இஸ் யுவர் லிமிட்டேஷன் ஆஃப் ஃப்ளோ சார்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். ஸோ வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஜில் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதுறதுக்கு வந்து ஃப்ளோ சார்ட் நீங்கள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஒன், தென் டிஃபிகல்ட் டு மாடிஃபை, which means if you are having any corrections, ஏதாவது நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கரெக்ஷன்ஸ் வந்து ஃப்ளோ சார்ட் நீங்கள் ஒன்ஸ் ட்ரா பண்ணி அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா அகெயின் இஃப் யூ வாண்ட் டு டூ கரெக்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல மாடிஃபிகேஷன் வந்து கஷ்டமாக இருக்கும். தென் வி கான்ட் டூ எனி அப்டேட். ஸோ அப்டேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் என்ன ட்ரா பண்ணி நீங்கள் ஃப்ளோ சார்ட் வந்து டிசைன் பண்ணுறீங்களா தட் இஸ் யுவர் ஸ்டாண்டர்டைஸ்டு ஒன். யூ கான்ட் அப்டேட் தி ஃப்ளோ சார்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், when a program is very large the flow chart may continue for many pages, so making them hard to follow, which means இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் இஃப் யூ வாண்ட் டு ட்ரா அப்படின்னா அந்த ஃப்ளோ சார்ட்டில் வந்து கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின் போது யூ ஹவ் டு மென்ஷன் தட் கனெக்டிவிட்டி பை யூஸிங் ஒன் சர்க்கிள். ஸோ ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிள்குள்ளே ஏதோ ஒரு ஆல்ஃபபெட் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ அதே சர்க்கிள் ஆல்ஃபபெட்டை நீங்கள் செகண்ட் பேஜில் ஸ்டார்டிங்காக போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணோம். விச் மீன்ஸ் நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதும்போது இல்லை ஒரு எஸ்ஏ எழுதும்போது PTO அப்படின்ற கார்னர் எழுதுவோம், பேஜ் டர்ன் ஓவர், விச் மீன்ஸ் இதோட கண்டினியூவேஷன் பின்னாடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ பெரிய ப்ரோக்ராமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஃப்ளோ சார்ட் மல்டிபிள் பேஜஸ் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னும் போது அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஸோ அது இதனுடைய மெயின் லிமிட்டேஷன், மெயின் ட்ராபேக். லிமிட்டேஷனாலும் டிஸ்அட்வான்டேஜ்னாலும் ட்ராபேக்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ தட் இஸ் தி மெயின் ட்ராபேக் ஆஃப் யுவர் flow chart. Okay, then next one, the flow chart வந்து பார்த்தீங்கன்னா very large quickly and it is difficult to follow the represented process. ஸோ அந்த சிம்பிளில் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, 1000 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது 1000 ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஃப்ளோ சார்ட் வந்து டெவலப் பண்ணுறது வந்து கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து 500 பீப்புள்ஸ் இருக்கீங்க, ஒரு காலேஜில் இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 500 or 1000 பீப்புள்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த 1000 பீப்புள்ஸுடைய இண்டிவிஜுவல் கிரேட் ஒரு செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் நான் வந்து கேல்குலேட் பண்ணோம். ஸோ அப்போ கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃப்ளோ சார்ட் வந்து ட்ரா பண்ணுங்க அப்படின்னா அப்போ அந்த ஃப்ளோ சார்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட், ஸோ கிரிட்டிக்கலாக இருக்கும், அது வந்து ட்ரா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இஃப் இட் கோஸ் எக்ஸசிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். தட் இஸ் யுவர் மெயின் ட்ராபேக் ஆஃப் ஃப்ளோ சார்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோ சார்ட்னா என்ன டெஃபினிஷன், தென் ஃப்ளோ சார்ட்டோட கைட்லைன்ஸ், ஃப்ளோ சார்ட்டோட சிம்பிள்ஸ், ஒரு சில ஃப்ளோ சார்ட்டோட எக்ஸாம்பிள்ஸ், தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட்ஸ், தென் வி ஆர் சீன் அபவுட் தி limitations of flow charts. Okay, so in this flow charts you are having some of a basic design structures. So the basic design structures வந்து பார்த்தீங்கன்னா your first structure is sequence. So already I said what is the meaning for sequence. So sequence அப்படினாலே ஒரு simplest form. ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து டாப் டு பாட்டம் இல்லைனா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ அதை வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளோ சார்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தட் கம்ஸ் அண்டர் யுவர் ஓவல் ஷேப். தென் ரீட். ஸோ ரீட் அப்படின்றது இன்புட் கொடுக்கறது, ஸோ parallelogram. தென் ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் அப்படின்னா calculation, that comes under your rectangle. then your next one is output, then your last one is stop. ஸோ இது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து நீங்கள் உங்களோட பேசிக் டிசைன் வந்து கொண்டு போகணும். தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் டைப் இஸ் செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் செலெக்ஷன்? ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு டெசிஷன்ஸ் இருக்கா, ஸோ அந்த டெசிஷன் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ யூ மே ஹாவ் சம் டெசிஷன்ஸ். இப்போ நான் வந்து கிளாஸ் ரூமில் கேட்குறேன், ஸோ ஏன் நீங்கள் டெஸ்ட்டுக்கு படிக்கலை அப்படின்ற ஒரு கொஸ்டின் நான் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா உடனே நிறைய பிரதர்ஸ் நிறைய ரீசன் வச்சுருப்பாங்க.
ஸோ இதனால் படிக்கல, பவர் கட் ஆகிடுச்சு, என்கிட்ட நோட்ஸ் இல்லை, புக் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போயிட்டேன், எனக்கு ஃபஸ்ட்டு ரீசன் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மல்டிபிள் டிசிஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, மல்டிபிள் சாய்ஸ் எனக்கு கொடுப்பீங்க. ஸோ அதில் அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி ஸ்ட்ரக்சர், என்னுடைய அவுட்புட் எப்படி இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ உங்களுடைய ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசைன் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் யுவர் செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த செலெக்ஷன் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியன் வைஸாகவும் சிங்கிள் ஃப்ளோ லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் யுவர் செலெக்ஷன் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் லூப் ஸ்ட்ரக்சர். ஸோ லூப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு எக்ஸிக்யூஷனுக்காக நான் யூஸ் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து என்னோட ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஐ கேன் மூவ் ஃபார் தி லூப் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த லூப் ஸ்ட்ரக்சரில் 2 டைப்ஸ் இருக்குது. யுவர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாப் டெஸ்டட் லூப் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பாட்டம் டெஸ்டட் லூப். ஸோ டாப் டெஸ்டட் லூப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் வந்து நான் எவால்வேட் பண்ணும்போது எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ், உங்களோட லூப்பில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், விச் மீன்ஸ் நான் எவால்வேட் பண்ணுவேன். தட் இஸ் மை டாப் டெஸ்டட் லூப். இஃப் இட் இஸ் பாட்டம் டெஸ்டட் லூப் அப்படின்னா என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், என்னோட லூப்பில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். தட் இஸ் மை பாட்டம் டெஸ்டட் லூப். ஓகே, ஸோ ரிப்பீட்டிங் அகைன், வாட் இஸ் மீன் பை top tested loop and then bottom tested loop? ஸோ டாப் டெஸ்டட் லூப் அப்படின்னா என்னுடைய லூப்பிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். தென் என்னுடைய பாட்டம் டெஸ்டட் லூப் அப்படின்னா என்னோட பாட்டம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லூப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். Then this is your example for both top tested loop and then பாட்டம் டெஸ்டட் லூப். ஸோ டாப் டெஸ்டட் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிகினிங்லேயே வந்து என்னுடைய டெஸ்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ சீங்க நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்னோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலைசேஷனாக கொடுக்கும்போது 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற கவுண்டோட நம்பர் இஃப் இட் இஸ் கம்ஸ் லெஸ் தேன் 10 விச் மீன்ஸ் 0லேருந்து 9 வரைக்கும் என்னோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் ஆகும். இப்போ நான் அப்படி கொடுக்கும்போது என்னோட கவுண்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் என்னோட கவுண்ட் என்ன 0. ஸோ 0 இஸ் லெஸ் தேன் 10. ஸோ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இட் ஆட் 1 டு த கவுண்ட். ஸோ உனக்கு கவுண்ட் வேல்யூலேருந்து +1 ஆட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆனதுக்கப்புறம் கவுண்ட் என்னவா மாறிடுச்சு 1. ஸோ அகெயின் இட் செக்ஸ் இஃப் கவுண்ட் இஸ் லெஸ் தேன் 10. ஆமாம், என்னோட கவுண்டோட வேல்யூ இஸ் 1. So again it adds that 1 to the count. Then my count value will be increment as count is equal to 2. So இந்த மாதிரி என்னோட ப்ராசஸ் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா my count has to be less than 10 which means கவுண்டோட வேல்யூ 9 வர வரைக்கும் my process will be, my looping will be execute. So execute ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிட்டு வெளியில் வந்துடும். Suppose when my count has become 10, so 10 is less than 10, the condition is true or false? Very good, the condition is false. ஸோ ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் லெஃப்ட் சைட் கொடுத்துருக்கேன்னா ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டாப் ஆகிட்டு வெளியில் டெர்மினேட் ஆகிடும். ஸோ இது உங்களுடைய டாப் டெஸ்டட் லூப். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் பாட்டம் டெஸ்டட் லூப். ஸோ பாட்டம் டெஸ்டட் லூப் சேம் எக்ஸாம்பிள் தான், எப்படி மாற்றி எழுதிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் தே ஆர் ஸ்டார்டிங் தி ப்ரோக்ராம், தே ஆர் இனிஷியலைசிங் கவுண்ட் ஆஸ் அ 0. ஸோ நவ் தே ஆர் ஆடிங் 1 டு த கவுண்ட். ஸோ கவுண்டோட வேல்யூ 1 கொடுக்குறாங்க, அதை டிஸ்பிளே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க, யோர் கவுண்ட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 10. ஸோ கிரேட்டர் தேன் 10 இருக்குது அப்படின்னா எஸ் ஸ்டாப் ஆகி வெளில வந்துடணும். ஸோ இல்லை அப்படின்னும் போது உங்களோட எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேம் தான், ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாப் டெஸ்டட் லூப்பில் கவுண்ட் லெஸ் தேன் 10 அப்படின்னும் போது கவுண்டோட வேல்யூ 9 வரைக்கும் எடுத்துக்கும். அது வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்டாப் ஆகி வெளியில் வருது, அந்த கண்டிஷனும் ட்ரூ தான். பாட்டம் டெஸ்டட் லூப்பில் யோர் கவுண்ட் ஷுட் பி கிரேட்டர் தேன் 10 இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிட்டுன்னு சொல்லுது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், உங்கள் கவுண்ட் வந்து 9 வரைக்கும் தான் வந்து அது அக்செப்ட் பண்ணிக்கும்னு அர்த்தம். ஸோ யோர் கவுண்ட் இஸ் 9, யோர் ப்ராசஸ் வில் எக்ஸிக்யூட் டில் தட். அது பாட்டம் டெஸ்டட் லூப். ஸோ மீனிங் சேமாக தான் இருக்குது, பட் ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் லெஸ் தேன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிடும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஃப்ளோ சார்ட். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் யூர் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். Your first one, we can understand the logic clearly.
ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்ற பாயிண்ட் வந்து we can understand clearly. Then it is used for your better communication. Then it has an effective analysis, so you can analyze the process in an effective manner. Then it contains a effective coding, so உங்களோட coding வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஸோ effective coding. Then you are having a semantic debugging, testing and then program maintenance. ஸோ மெயின்டெனன்ஸ்னால் என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துல ஸ்டெப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ எந்த இடத்துல உங்களோட எக்ஸிக்யூஷன் நடக்கும், ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் நடந்து முடிச்சுட்டு வேர் யூ கேன் எண்ட் யுவர் ப்ராசஸ் அப்படின்ற கம்ப்ளீட் ஸ்டெப் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூ வில் ஹாவ் இன் அன் எஃபிஷியன்ட் மேனர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஃப்ளோ சார்ட். ஸோ what are the things we have seen in flow chart? So first we have seen the definition of flow chart. So flow chart is nothing but your pictorial representation of an data. Okay, then we have seen the guidelines for preparing the flow chart. So what are the steps you need to what are the steps you need to draw a flow chart? So flow chart நீங்க draw பண்றதுக்கு என்னெல்லாம் guidelines இருக்கா? So next we have seen about the benefits. Then we have seen flow chart symbols. Then we have seen some of an examples of your flow chart. Then we have seen the limitation of flow chart. So அந்த லிமிட்டேஷன்ல 3 டிசைன் ஸ்ட்ரக்சர் இருக்கு, சீக்வன்ஸ், செலக்ஷன் and then loop. Then finally we have seen about the advantages of flow chart. Okay, so இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூடோ கோடுக்கும் ஃப்ளோ சார்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த நோட்ஸை நீங்கள் அப்படியே படிக்கலாம். ஸோ அந்த நோட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க, கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடிங். ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படின்ற கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்படியே எழுதுனா போதும். அது கூட எதாவது எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்கன்னா எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து எழுதுங்க. அதாவது காமனாக ஜென்ரலாக ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஃப்ளோ சார்ட், இல்லைனா டிரைவ் வித் யோர் ஓன் எக்ஸாம்பிள் அபவுட் தி ஃப்ளோ சார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டெஃபினிஷன் எழுதி நீங்கள் என்ன பிடிஎஃப் நோட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கணும், யூ கேன் ஜஸ்ட் ரைட் தட் நோட்ஸ் ஆஸ் சச். ஓகே, ஸோ அப்படி இல்லாமல் அவங்களா ஒரு ப்ராப்ளம் கொடுத்து ஃப்ளோ சார்ட் எழுத சொன்னாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃப்ளோ சார்ட் டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஏன் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடியிங். ஸோ வந்து புக்ஸ் வேணும், இது நோட்ஸ் வேணும், அதுக்காக நீங்கள் வந்து எந்த ஒரு ரீசனுக்காகவும் நீங்கள் படிக்காமல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஐ அட்டாச் மை நோட்ஸ். அந்த நோட்ஸை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா சூடோ கோட் அந்த ஃப்ளோ சார்ட் 2 கொஸ்டினுமே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரோக்ராமுடைய கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருடைய நோட்ஸையும் நான் வந்து உங்களுக்கு என்னென்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அட்டாச் கொடுத்துட்றேன். ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ் சச் அப்படியே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வில் சி தட் டாபிக், தட் இஸ் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். This is your next topic, that is program control structure. ஸோ நான் ஒரு ப்ரோக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எனக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ஸ் வேணும் அப்படின்னா ஐ நீட் 3 ஸ்ட்ரக்சர். your first one is sequence control structure, second one is selection control structure and third one is iteration or looping control structure. Okay, so your first one, sequence control structure. What is mean by sequence? So we have seen what is the meaning for sequence, how it functions, the instructions. Okay, ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுத்துக்கு அப்புறம் அடுத்தது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், அந்த ஆக்ஷனை தான் வந்து ஐ யூஸ் டு கால் அட் ஆஸ் அ சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸுடைய லாஜிக் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா சூடோ கோட் டாப் டு பாட்டம் அப்ரோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹியர் தே ஹவ் கிவன் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் யோர் சீக்வன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ தே ஆர் ஜஸ்ட் கோயிங் டு மல்டிப்ளை எனி 2 numbers. ஸோ ஏ அண்ட் பி அப்படின்னு 2 வேல்யூ இருக்குது, அந்த 2 வேல்யூமே மல்டிப்ளை பண்ணி சி அப்படின்ற வேல்யூ டேட்டாவில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ ரீட் ஏ, read B, your result C is equal to A asterisk B, which means you are going to multiply the 2 input which you have been given, that is A and B, and that answer has to be stored in your result C, then you have to print that result. I think I am going fast. Okay, நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஃப்ளோவில் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன் ஸ்லோவாகவே. ஒரு சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அடுத்த ஸ்டேஜாக, ஸோ ஒன்றுத்துக்கு அப்புறம் இன்னொன்று சொல்லிட்டு ஒரு ஆர்டராக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சீக்வன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான சூடோ கோட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக. என்ன அப்படின்னா ஏதோ 2 இன்புட் வாங்குறாங்க. ஸோ ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 இன்புட் வாங்குறாங்க. அந்த 2 இன்புட் வேல்யூமே மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்டெக், ஸோ மல்டிப்ளை பண்ணி அதனோட ரிசல்ட்டை சி அப்படின்றத கொண்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்கான சூடோ கோட் தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தே ஹவ் கிவன் சூடோ கோடோடைய சின்டாக்ஸ், தட் இஸ் ப்ராசஸ் 1 ப்ராசஸ் 2 அப் டு n நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு ஸ்டார்ட் த ஃப்ளோ சார்ட் விச் மீன்ஸ் பிகின் த ஃப்ளோ சார்ட். அதுதான் பக்கத்தில் மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அசைன் பண்ணுவாங்க. அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிட்டு இட் வில் பி ஸ்டோர் இன் யோர் சி அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ தட்ஸ் இட். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 20 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த 2 வேல்யூமே யூ ஹவ் டு மல்டிப்ளை. ஸோ 20 into 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? வெரி குட், 200. அந்த 200 அப்படின்றது வந்து உங்களுக்கு எதில் ஸ்டோர் ஆகணும்? சியில் ஸ்டோர் ஆகும். அதுதான் அந்த கேல்குலேஷன் ரெக்டாங்கிள் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை பிரிண்ட்னா டிஸ்பிளே பண்ணுறது, அதோட உங்கள் ஃப்ளோ சார்ட் வந்து எண்ட் ஆகுது. ஸோ ஒரு கொஸ்டின்னா அதோடைய அல்காரிதம் எப்படி இருக்கும், சூடோ கோட் எப்படி இருக்குது, ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்குது, புரியுதா? ஓகே, then your next one is selection control structure or else decision structure. ஸோ இந்த டெசிஷன் ஸ்ட்ரக்சர்லையும் செலெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும் அப்படின்னா இஃப் தென் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் சூடோ கோடோடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, இஃப் கண்டிஷன் தென். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சூடோ கோடில் சொல்லியிருப்பேன், முக்கியமான அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். ஸோ இஃப் தென் அது எண்ட் இஃப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கும், உள்ளே இருக்க ப்ராசஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ஓகே, ஸோ அதனோட ஃப்ளோ சார்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன் நான் கொடுக்குறேன், எஸ்ஸாக இருந்துச்சுன்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும், நோவாக இருந்துச்சுன்னா அது டெர்மினேட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். See, this is your flow chart. So first you are starting the program. அதுக்கப்புறம் 2 வேல்யூ நான் ரீட் பண்ணுறேன், அதாவது இன்புட்டாக கொடுக்குறேன், ரீட் m, n. இப்போ என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா m விட n கிரேட்டராக இருக்கணும். அப்படி கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நான் கொடுத்துருக்கிறதுல m is greater. அப்படி இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா n is greater, which means இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா they are giving this condition for else if this or that. ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ this or that அப்படின்ற செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக they are given. ஓகே, ஸோ இதுலேயே if then else ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் if then else ஸ்ட்ரக்சர். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா அப்படின்னு இட் வில் செக். ஸோ செக் பண்ணிச்சு அப்படின்னா தென் இட் எக்ஸிக்யூட்ஸ் யுவர் ப்ராசஸ் 1. அப்படி இல்லை நீங்கள் கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா தென் இட் வில் மூவ் ஆன் டு தி ப்ராசஸ் 2. ஸோ எதர் ப்ராசஸ் 1ஆக இருந்தாலும் சரி ட்ரூவாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு ரிலேட்டடாக தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ see this pseudo code. if condition then process 1, அப்படி இல்லை அப்படின்னா it will move on to process 2, then it can comes for your end if. Okay, so if condition is given in flowchart, if it is yes அப்படின்னா it can move on to process 1, if it is no அப்படின்னா it can move on to process 2. ஸோ அதுதான் வந்து இதோட கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டைப் கண்டிஷன். ஸோ ஒரு கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு கண்டிஷனுமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அந்த இண்டிவிஜுவல் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது அதோட லூப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அந்த லூப்பிங்குடைய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணுறதுக்காக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் ஐட்ரேஷன் கண்ட்ரோல். ஸோ இந்த ஐட்ரேஷன் கண்ட்ரோலில் தே ஆர் கம் ஃபார் தி மெத்தட் ஆஃப் while and do while. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது if then else. ஸோ now we are seeing about the iteration about an while condition. ஸோ while condition கொடுத்து அதோட body of a loop execute பண்ணிட்டு then it comes out your end while. Suppose if my condition is true அப்படின்னா it will move on to the body of the loop. ஸோ உங்கள் லூப்புக்குள்ளே இருக்கிற அந்த டேட்டா ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். Suppose if my condition is false அப்படின்னா it just comes out of your loop. ஸோ லூப்ல இருந்து வெளியில் வந்துடும். That is the iteration control. Next வந்து பார்த்தீங்கன்னா do while. ஸோ do while என்ன ஆகும் அப்படின்னா first it indicates the do, then it gives the body of a loop, then it move on to the while condition, then will terminate that value. ஸோ அதுக்கே இதோட ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி ஆஃப் த லூப்குள்ளே போயிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டெர்மினேட் ஆகிட்டு வெளில வரும். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யூ ஆர் ஸ்டார்டிங் தி ப்ரோக்ராம், then you are assigning the number is equal to 0. அதை இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, கவுண்ட் ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் அந்த கவுண்டோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சேம் எக்ஸாம்பிள் தான். ஆனால் பாருங்கள் இது நீங்கள் என்ன அங்கே இங்கே வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் NUM அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க.
அங்கே என்ன வேர்ட் யூஸ் பண்ணாங்கன்னா கவுண்ட் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணாங்க. ஸோ யூஸ் பண்ணுற வேர்டு தான் மாறுது, பட் மீனிங் மாறல. சேம் மீனிங் தான். டாப் டெஸ்டர் லூப், பாட்டம் டெஸ்டர் லூப்பில் பார்த்தோம் இல்லையா, சேம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். See, first you are going to start the program. Number is equal to 0. அதுக்கப்புறம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ப்ளஸ் 1. ஸோ ஒரு வேல்யூ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அந்த நம்பர் அப்படின்ற இடத்துல வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு பதிலாக 1 அப்படின்னு அசைன் ஆகிடும். தென் யூ கேன் பிரிண்ட் தட் நம்பர். ஸோ இது வந்து எது வரைக்கும் இந்த லூப்பிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 5 வரணும். ஸோ லெஸ் தேன் 5 அப்படின்னா அப் டு 4. ஸோ 0 1 2 3 4 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸிக்யூஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ அதோட என்னோட நம்பர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 5 அப்படின்ற இடத்துல வந்துருச்சோ அந்த இடத்துல மை ப்ராசஸ் வில் பி ஸ்டாப். ஸோ ஸ்டாப் ஆகிட்டு டெர்மினேட் ஆகிட்டு வெளில வந்துடும். திஸ் இஸ் யுவர் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஃப்ளோ சார்ட். ஓகே, ஸோ இதோட உங்களுடைய இன்னைக்கான கிளாஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் வி ஹவ் சீன் டுடே? வி ஹவ் சீன் very important part B question that is about your flow chart in detailed manner. Then we have seen a program control structure. So program control structure வந்து அந்த அளவுக்கு part B க்கு important கிடையாது. But what is going on there? So what is mean by control structure? What are the types of control structure? Where we are implementing that control structure? அந்த ஐட்ரேஷன்னா என்ன, அந்த ஐட்ரேஷனில் இருக்கிற லூப்பிங் ப்ராசஸ் என்ன பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஏன் இந்த டாபிக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சம்டைம்ஸ் 6 மார்க் கொஸ்டின்லையோ எல்லாம் வந்து இதோட டைப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா வேறு ஏதாவது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த டாபிக் பார்த்தோம். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், all my brothers and sisters in first year class, I need all has to give a attendance for their individual subject. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் அட்டண்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா மறக்காமல் மார்க்கஸ் டன் கொடுங்க. ஸோ இப்போ வரைக்குமே ஸ்டாண்டர்டாகவே ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டன் கொடுக்காமல் இருக்கீங்க. வெதர் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்றது கூட எங்களுக்கு தெரியலை. ஸோ ஹாவ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் கிவிங் மார்க்கஸ் டன். ஸோ ஒரு முறை மார்க்கஸ் டன் ஒரு வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா கொடுங்க, அதுதான் உங்களுடைய அட்டண்டன்ஸ். தென் ஸ்டார்ட் ஸ்டடிங். ஆல்மோஸ்ட் 1 வீக் மேலே கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஃபிசிக்ஸ் அதோட டிரைவேஷன்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிடுங்க. மேக்ஸ் எல்லாமே குருஜி வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி மேக்ஸ் போடுங்க. ஸோ இப்போ நான் பைத்தான் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அல்காரிதம் அது இதுக்கு நிறைய அசைன்மெண்ட் கொடுத்துருப்பேன். அதையும் தாண்டி நீங்களே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க சூடோ கோட் அண்ட் ஃப்ளோ சார்ட் டாப்பிக்கை படித்து நீங்களே வந்து வீட்டிலே டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். ஓகே, ஸோ யுவர் லைஃப் இஸ் இன் யுவர் ஹேண்ட். வி ஆர் ஹியர் டு டேக் கேர் ஆஃப் யூ. ஸோ நாங்கள் உங்களோட சேர்ந்து உங்கள் லைஃப்பை நல்லா சேஃபாக பத்திரமா ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் நீங்கள் ஆல் கிளியர் பண்ணுறதுக்கான எங்களால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டும் நாங்கள் போடுவோம். அட் த சேம் டைம் யூ ஷுட் கோஆப்ரேட் வித் அஸ். ஸோ ஒரு கையில் அடித்தா சத்தம் வராது, பலாருன்னு அரை தான் விழும். ஸோ 2 கையும் சேர்ந்து தட்டினா தான் சத்தம் கேட்கும். ஸோ நாங்கள் எஃபோர்ட் போடுற மாதிரி நீங்களும் எங்களுக்கு பதிலுக்கு எஃபோர்ட் போட்டாதான் நம்ம வந்து ஒரு நல்ல பாதையில் போக முடியும். ஓகே, ஸோ ஹாவ் இன் மைண்ட், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், ஒபே யுவர் பேரண்ட்ஸ் வேர்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.